ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. மங்கள் தீப், இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள். முருகனுக்கு மாநாடு மதுரையில் நடத்துறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு தீர்மானம் நாம பண்ணிட்டோம். ஆனா இந்த தலைப்புல முடிவு பண்ணணும் முருகன் தான் முடிவு பண்ணாரு. ஏன் என்று சொன்னால் கடந்த 30 ஆண்டுகளாக உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது. திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கின்ற தீபத்தூர்ல தீபமேற்ற வேண்டும். அதற்காக 30 ஆண்டுகளா போராடி கொண்டிருக்கின்றோம். அரங்கட்ட அறநிலையத்துறை ஏற்றுவதில்லை. அதை மீண்டும் ஏற்ற வேண்டும். வருகின்ற கார்த்திகை தீபத்தன்றைக்கு அந்த தீபத்துடைய தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ஒரு தீர்மானம். சொல்லிடலாம். இரண்டாவது தீர்மானம், உலகத்தினுடைய வல்லரசாக பாரதம் ஆகிக் கொண்டிருக்கின்றது. சின்ன பைய குட்டி பைய பாகிஸ்தான் காஷ்மீர்ல புகுந்து பகல்காம்ல நம்முடைய இந்து சகோதரர்களை பேரை கேட்டு அடையாளம் கேட்டு சுட்டுக் கொன்றான். அதற்கு பதிலடியாக நம்முடைய ராணுவமும் நம்முடைய பிரதமர் அவர்களும் குங்குமத்தின் பெயரை வைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு பாரதம் என்று நிரூபித்தார்கள். அதற்கு நம்முடைய மாநாட்டின் சார்பாக ஒரு தீர்மானம். எங்கெல்லாம் குன்றிருக்கின்றதோ அங்கெல்லாம் குமரன் இருப்பான். குமரன் இல்லாத இடம் இல்லை. ஆனால் எல்லா மலையிலுமே பிரச்சனை கொண்டு வராங்க. சென்னி மலையில பிரச்சனை, திருப்பரங்குன்றல பிரச்சனை, பழனியில பிரச்சனை. இந்த குன்றம் எல்லாம் காக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்றான். ஆடு சாப்பிடுறான், பிரியாணி கொண்டு போறான். அவங்க மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. இந்த மலையை எல்லா மலையும் காக்க வேண்டும். குன்றம் குமரனுக்கு என்பது மூன்றாவது தீர்மானம். நாலாவது தீர்மானம், உலகத்திலேயே நம்ம சொந்த நாட்டுல நம்ம அரசாங்கம் இருக்குது, நம்ம பெரும்பான்மையா இருக்கிறோம், நம்ம கோயில் மட்டும் தான் அரசாங்கத்திட்டு இருக்குது. இந்த அரங்கட்ட அறநிலையத்துறை கையில் எடுத்துக்கிட்டு கோயில்ல காசு 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 பணம் துட்டு மணின்னு கொள்ளை அடிக்கிறான். ஆனா கோயிலுக்கு அடிப்படை வசதி கூட செய்யல. ஒரு கால பூச்சை நடத்தல. இந்த கோயில் இருக்கிற வருமானத்தெல்லாம் எடுத்து அதிகாரிக்கு கார் வாங்குறான், பங்களா வாங்குறான், செலவு பண்றான். பக்தர்களுக்கு அடிப்படை வசதி செய்யல. பழனி பாத யாத்திரை போறதுக்கு அடிப்படை செய்யல. அதனால கோயிலை சுதந்திர வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரங்கட்ட அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்பது நான்காவது தீர்மானம். நாம் எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். அதனாலதான் சேகர் பாபுக்கு 2 நாளா டாக்டர் போயிட்டு இருக்காரு, வைத்தால போகுது. காரணம் என்ன? இந்த மாநாட்டுக்கு காவல்துறை தடை விதித்தார்கள், இடையூறு செய்தார்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்ற தீர்மானம் மூலமாக நாம் எல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம், இந்த மாநாட்டு வளாகத்தில் ஒரு காக்கி சட்டை கூட இல்லையா? எல்லா காவிதான் இருக்குது. பாதுகாப்புக்கு வரல, ஒரு போலீஸ் வரல. ரோட்ல தான் நிக்க, உள்ள ஒரு போலீஸ் வரல. சொல்லிட்டாங்க எங்களுக்கு வேண்டாம். வழக்கறிஞர் சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தில், எங்களுக்கு பாதுகாப்பு முருகன் தான். இப்ப ஏன் இந்த அரசாங்கத்தை மாநாட்டை ஏன் சொல்றேன்னா, இந்துக்கள் ஒன்றுபட்டதுனால சிறுபான்மை ஓட்டு எல்லாருமே சிறுபான்மை போயிட்டு இருக்கிறாங்க. நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுனால பயம், தடை போடணும், இடைஞ்சல் பண்ண நினைக்கிறாங்க. அதனால வர்ற தேர்தல், எந்த தேர்தல் வந்தாலும் நாமெல்லாம் ஒன்னா நின்று இந்து ஓட்டு வங்கியை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பது 5வது தீர்மானம். 6வது தீர்மானம், நம்ம கடைசியில ஒன்னா சேர்ந்து ஒரு கின்னஸ் சாதனை செய்ய போறோம்னு சொல்றாங்க. கந்த சஷ்டி கவசத்தை பாட போறோம். இனிமேல் தினசரி சஷ்டி, ஒவ்வொரு சஷ்டி மாதந்தோறும் சஷ்டி தோறும் எல்லாரும் வீட்டுல கோவில்ல சேர்ந்து சஷ்டி கவசம் பாடணும்னு முடிவெடுத்திருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், சூரனை வதம் செய்த அந்த முருகப்பெருமான் இந்த அசுரர்களை வதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டு வழிபாடு முக்கியம். இந்த மாநாட்டின் மூலமாக நாம் எல்லாம் தீர்மானம் எடுப்போம். ஒவ்வொரு மாதமும் சஷ்டி அன்றைக்கு நாம் எல்லாம் சஷ்டி கவசத்தை பாடுவோம் என்பது 6வது தீர்மானம். இந்த தீர்மானத்தெல்லாம் நாம் ஒன்று சேரும் போது யாரெல்லாம் இந்த விரோதிகள்லாம்
யாரெல்லாம் நாத்திகன் சொல்லி இந்த நாட்டை நாசப்படுத்தினார்களோ, இது நாயன்மார்கள் பூமி, ஆழ்வார்கள் பூமி, இந்த பூமி இந்து பூமி அப்படின்னு நிரூபிக்கின்ற வகையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருகரம் தூக்கி இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு, நாடவேல் முருகனுக்கு, மங்களவேல் முருகனுக்கு.